வெல்கம் டு என்னடா சித்தை பற்றி மொத்தம் வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம அதான் இன்னைக்கு பார்க்க போகிறது. என்னடா இதுக்கு போயின்னு மோட்டர் பிளாக்லேருந்து இது சுவிட்சாக இருக்கேன்னா சும்மா டைம் பாஸுதா. அப்பப்போ இந்த மாதிரி வீடியோஸ் கூட நம்ம இதில் வரும், நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்குவாங்க. சும்மா தான் டைம் பாஸ்க்கு எதாவது பண்ணுவோம்ல, நம்ம இதுக்கு யூடியூப் ஒண்டி நம்மளாம் இருக்க முடியாது. அதனால சும்மா அப்பப்போ இது மாதிரி 80 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். அதோட ப்ரொசஸர் என்னன்னா எங்கெங்கே என்ன லோடுன்னு சொல்கிறேன். எதுவும் இப்போ பால் பவுடர் தான், வேறு எதுவும் லோடெலாம் போல். ஃபேக்ட்ரிக்கு எதுவும் போகிறோம். ஃபேக்ட்ரி உள்ள எல்லாம் உங்களுக்கு வீடியோ அலோடு இருந்தால் அங்கே வீடியோவில் அலோ இருந்தால் நான் வீடியோ போடுறேன், இல்லைன்னா இல்லைங்க. ஆல்மோஸ்ட் வீடியோ அலோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸ் வரும் போகிறது அங்கே உள்ளே போகிறதுலாம் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேங்க. இப்போ தான் நம்ம ஒரு 40-50 ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும் கரெக்டாக நம்ம ஊர்லேருந்து. இதுக்கு மேலே ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்கும் கரெக்டாக. அங்கே போய் கூட கண்டினியூ பண்ணுவேன். எங்கே பண்ணுவேன் எனக்கும் தெரியாது. நான் வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை, சரி டீசல் வேறு இல்லை. டீசல் குச்சின்னு கிளம்பணும். எங்கள் பெட்ரோல் பங்க் எங்கன்னா வந்தால் பெட்ரோல் குச்சின்னு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். இதுதான் எங்கள் ஊரோட ஸ்பெஷல் ஹோட்டல்ஸ். இதுக்குள்ளே ரோடு தான் இருக்குது. இதுக்குள்ளே பேசுறது கூட இல்லை எனக்கு. அன்றைக்கி கத்தால் 5 மணிக்கு வந்து இன்னும் கோல்டு வேறு தாங்க முடியல. கோல்டு அப்படியே வந்து சாவடிச்சு. கோல்டு ஒரு பக்கம். இங்கேருந்து நம்மளுக்கு 18 கிலோமீட்டர்ஸ் தான் திருப்பதி. ஜஸ்ட் 62 கிலோமீட்டர்ஸ் தான் திருப்பதி நம்மளுக்கு. இங்கே 62 கிலோமீட்டர்ஸ். அதே ரோடு தான் நம்மளுக்கு வராது. அந்த ரோடுனா அந்த ரோடு வராது, கொஞ்சம் அப்படி போவோம். அந்த ரோடு காமிக்கிறேன், ரோடு காமிக்கிறேன், எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன், எல்லாமே காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். இதில் தான் நம்ம போகிற போகிறது. அதான் பால் பவுடர் மூட்டிங்க. நம்ம டீ குடிக்கிறதுக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன் இந்த ஸ்பாட். நம்ம ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது. அப்பப்போ இங்கே வந்தாலே இங்கே தான் டீ குடிப்பேன். ஓகே, இதுக்கு மேலே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னா அங்கேருந்து கண்டினியூ பண்ண முடியல. கொஞ்சம் வந்துட்ட பிறகு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வந்திருப்பேன் கன்ஃபார்மு. 30 கிலோமீட்டர்லேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நாடா கொஞ்சம் டீசல் பிடிக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்டேக் வேறு ஒர்க் ஆகலை, அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அந்த டோல் கேட் ஆனலாம், அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால இப்போ இங்கேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். முடியல ஒரே வெயில். 1 மணி கரெக்டாக நம்மளுக்கு 1 மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் முடியல ஒரு பக்கம். பைக்லனா ஓட்டிடலாங்கன்னு இந்த வண்டி ஓட்டுறதுக்குள்ள போதும் ஆகிடும். கோல்ட் டைம்லலாம் என்னதுக்குடான்னு போதும். இந்த 80 கிலோமீட்டர் போயிட்டு எடுத்து 2 ஹவர் பிடிக்கும் இந்த வண்டி தான். அதே டாட்டா ஆச்சுன்னா 2 ஹவர். சென்னை ஆச்சு போய்ட்டு நம்ம ஸ்பீடாக ஓட்டலாம். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இல்லை டிராஃபிக்காக நம்ம இதா ரொம்ப எதிராது போதும். ஓவர் ஸ்பீட் போகாத. அண்ணாத்த வானே நீ வானே. இது ஓரம் கட்டிட்டு நம்ம ஓரமாக பண்ணிடுவோம். அவங்களும் கஷ்டமாக புரிஞ்சுக்கணும், நம்ம கஷ்டமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடில் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 40 கிலோமீட்டர்ஸ் போயிட்டா நம்மளுக்கு பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுவோம். அதில் ஒரு டீ வர வச்சுருந்தா டீக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னோட அக்கௌண்ட்டில் ஷேக்கிங் ஆகுதுன்னா எதுவும் பண்ண முடியாது. வண்டி ஷேக்கிங் ஆகுது. எனக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக வருதுன்னு தெரில. வாய்ஸு எவ்வளோ விங் கிளாஸ் வருதுன்னு கூட தெரில. பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம செல் தானே. அதுக்கு இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டு அண்ணே எனக்கு கொஞ்சம் வழி ஒன்று. நான் ஒன்று ஏறி போயிடுறேன்.
கேர்ளாவை ஓட்டு போனோம். நான் பண்ணது ஓவர்டேக் பண்ண விட்ட வேலை இது ஒன்று கூட சவுண்ட் வந்து இந்த வண்டியில் 36 பாட்டு முழுசாக இறக்கிடல. என்ன பண்ணது தெரில. போதும் அதுக்குள்ள வந்துடும். இதுக்கு மேலே இந்த ரோட்டில் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா பயங்கரமான இது இருக்குங்க. சிங்கிள் ரோடு வரும், இன்னும் டபுள் ரோடு எப்படியோ மேனேஜ் பண்ணின்னு போயிடலாம். இந்த சிட்டி உள்ளே போனோன்னா ரொம்ப கஷ்டம். நாற்றுக்கடா இப்போ சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த வண்டி எடுத்துன்னு போனாங்க. சின்ன வண்டினா எப்படியோ போயிடலாம், அது வந்து கீந்துலாம். இந்த வண்டியில் போகவே முடியாது. சவுண்ட் எடுத்து கடுப்பாது. இந்த சவுண்டுக்கே கேட்குமா கேட்காதா எனக்கு தெரில. அதுவா பார்க்கலாம் கேட்டுரும் நினைக்கிறேன். கேட்கலன்னா திருப்பி இது பண்ணிக்கிறதான். ரோடு வேறு காலையாக இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட்னா மெயின்டைன் பண்ணுறோம் 2 பஸ்ஸில். இங்கே பரவாயில்ல 80 மெயின்டைன் பண்ணலாம். ரோடு காலியாக இருக்குதுனால. அதே லோடு ஹெவி லோடாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணக்கூடாது எப்பவுமே. குருகள் சொல்லியிருக்காங்க ரோடு காலியாக இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லைன்னா இவ்வளோ ஸ்பீடில் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதுல இல்லை. சும்மா ஒரு அளவுக்கு தான். ரோடு யாரும் சரியில்லை. ஆடின்னு எவ்வளோ கிளாரிட்டியாக வேறு தெரியுதுன்னு தெரியலையே. கிளாரிட்டி தெரியும், அப்படி தெரியலன்னா எதுவும் பண்ண முடியாது. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, எதுவும் பண்ண முடியாது. கிளாரிட்டி தெரியறதுக்கு தான் இந்த வீடியோ. அது கிளாரிட்டி தெரியலன்னா வேறு எதுனா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 4-5 மந்த்ஸில் நம்ம சின்னதாக ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கலான்னு வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. கோப்ரோ கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வாங்கிடுறதாங்க பார்த்துன்னு இருக்கேன். ஒரு கோப்ரோ ஒன்று நம்ம கிட்டே இருக்கா, அவர் யூஸ் பண்ணுறது இல்லை, சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட அந்த கோப்ரோ கோசம் சென்னைக்கு போகணும். நான் சென்னைக்கு போய் அந்த கோப்ரோ வாங்கிட்டு வரணும். பார்க்கலாம். 4-5 மந்த்ஸ் ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் ரைடிங் பிளான்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அது வரைக்கும் நான் ஓன்லி ரீல்ஸ் பண்ணி தான் பார்ப்பேன். ரீல்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துருக்கீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தட்டி தாக்குங்க. எல்லாமே உங்களுக்கோசம் தான். இந்த ட்ரீம் ரைடர் கோசம் கொஞ்சம் எல்லாம் பண்ணி விடுங்க. பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதை நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பெரிய ரைடு. கேரளாவோட 100 நோட்டு டிசைட் ஆகிட்டு எப்போ போவான்னு தெரியாது கேரளாவுக்கு. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் கேரளாவில் என்ட்ரு ஆகும். கேரளாவில் என்ட்ரு ஆகிட்டால் போதும். குட்டியாக பார்க்குறது தான் நம்ம. ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் இயரில் தான் பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா இந்த இயர்லேயே பண்ணிடுவேன். இந்த 5 மந்த்ஸ்க்குள்ளே இன்னும் அவங்க சப்போர்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது தகுந்த நான் பண்ண முடியும். நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம குட்டியை பார்க்கறதுக்கு ஓடி போயிட்டு போகிறோம். நம்ம ஆக்சசரிஸ் கூட கொஞ்சம் வாங்கணும். ரைடிங் கேசஸ் எல்லாமே அது கூட நம்ம டிடிஎஃப் பெட் ஷாப் போயின்னு இருக்கும். அது இந்த 4 to 5 மந்த்ஸில் எல்லாமே முடிக்கிறோம். ரைடிங் கேசஸ், கேமரா, கோப்ரோ எல்லாமே வாங்குகிறோம். கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்குப்பா. அங்கே வரைக்கும் டிராஃபிக் ஆகல. இந்த ரோடு வந்ததுமே பயங்கரமான டிராஃபிக்கு. தலை கொஞ்சம் வலி விடு தலை. நான் ஏறிங்க இருக்கேன். ரைட்டு கட்டணும். ஓகே. சுத்தப்பத்தி பண்ணி கொஞ்சம் சைடு விட்டா போயிருந்தேன். வா 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 வா
லோடிங் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் தான் திருப்பி ரோடு வேலை செய்கிறாங்க களம்பூரா செஞ்சுட்டு இருப்பாங்க மாதிரி முடியல ரோடு. கொஞ்சம் தூரம் போனால் இந்த ரயில்வே கேட் தாண்டாவே போகுது. இந்த ரயில்வே கேட் சித்துக்கலாம் பக்கமும் இல்லை. தான் இருந்துச்சுலாம் ரைட் எடுத்துக்கணும். இந்த ஊர் ரங்கம் சிந்தப்பட்டி கல்லூர் தாண்டி ஊர் தாண்டணும். இந்த ஊர் பேர் எடுக்க டக்குன்னு வாயில் வரல சொல்கிறேன். கரெக்டாக நம்ம காந்தி சிலை ஆப்போசிட் பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். பெட்ரோல் பங்க் சைடு வந்து ரைட் எடுத்துன்னு இங்கே கட்டமாக வந்துட்டாரு. போய் போட்டு அவரால் சடன் பிரேக் நடப்பாங்க. நான் சொன்னேன் இந்த ரோடுக்குள்ளே போனாலே சிங்கிள் ரோடு இது. ஃபுல்லு பஸ் ஸ்டாப் வேறு இருக்குது. எவ்வளோ டிராஃபிக் வந்துருக்கோம் இந்த ஊரில். ஆம்புலன்ஸ் வழி விடுங்கடா வேண்டிக்குவாங்க யாரும் இன்னும் அவங்க கரெக்டாக இவங்க கொஞ்சம் முன்னாடி போனால் பஸ் ஸ்டாப் வருது. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. இல்லைன்னா இவ்வளோ டிராஃபிக் கூட ஆகாது தான். டேய் ஃபோன் தெரிஞ்ச போகிறான் போகிறான். இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்ட பிறகு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டோம். கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் தான். ரொம்ப வீடியோ எடுக்க முடியல என்னால். நம்மளால் என்னாச்சுன்னா நான் மொத்தம் சிங்கிள் ரோடு வேறு எதுவுமே காமிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. மொத்தம் ரோடு வேறு கொஞ்சம் அஜிபுஜியாக ஆகிடுச்சு. அதனால தான் எடுக்கல காசு. கிட்ட வந்த பிறகு தான் எடுத்தான். ஆனால் இந்த இது பார்க்கும்போது நேச்சுரல் செம்மையாக இருக்குல்ல சொல்லுங்க. அதான் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது இந்த நேச்சுரல் பார்க்கறதுக்கு? இந்த பொசிஷன் நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ ரொம்ப ஷேக்கிங் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபோல்டர் ஒன்று வாங்கிட்டு வரேன் ஃபிட் பண்ணிட்டு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ராவலிங் போகிறப்போ இந்த மாதிரி வீடியோ ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி கூட நம்ம வீடியோ வரும் சொல்ல முடியாது. எப்படி வரும் என்னன்னா நம்ம செய்யணும் நம்மளுக்கே தெரியாது. ஜஸ்ட் 1.1 கிலோமீட்டர் தான் இருக்குது. 1.1 கிலோமீட்டர் தான் கரெக்டாக இருக்குது. மேலே கம்பெனி உள்ள போயிட்டு அங்கே உள்ள வீடியோ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் எடுக்கலாம். அந்த இது வரைக்கும் உள்ளெல்லாம் அளவு கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் இருக்குது அளவு கொடுப்பாங்க. அந்த வீடியோ வரைக்கும் என்ட்ரி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த லெஃப்ட்டு இந்த ரைட் ஒன்று எதுனா போதும் நம்மளுக்கு கம்பெனி வந்துடும். ஜஸ்ட்டு லெஃப்ட் எதுன்னு 500 மீட்டர்ஸ் தான் கரெக்டாக கம்பெனி வந்துடும். அப்பா டிஸ்க் வேறு ஹீட் ஆயிடுச்சு. டிஸ்க் வேறு ஹீட் ஆகிருக்கு. டிஸ்க் டம்லாம் கொஞ்சம் நிற்க வச்சு தான் போகணும். எப்படியும் அங்கே அன்லோட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த அன்லோட் முடிச்சுட்டு போகலாம். அது மனுஷன்
போகலான்னு வச்சுருக்கேன். வந்தாங்கன்னா எனக்கு உள்ளே போய்க்கலாம். இந்தவா இந்த பிரிவா வச்சுக்கணும். ஏப்பா நம்மளுக்கு பழக்கப்பட்ட கம்பெனினால எப்படி ஆஃப் பண்ணலாம் வரலாம். இருங்க கம்பெனி உள்ள போயிட்டு என்ட்ரி வீடியோ பண்ணலாம். வச்சு போட்டோம் பையன் எப்படி கலீஜ் வச்சு பாருங்க. அதுதான் அன்லோடிங் பாயிண்ட். இது உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, சும்மா எடுக்கிறது தான். ரொம்ப எடுத்துன்னு நினச்சிக்கோ நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஏப்பா மொத்தம் வந்து 100 மூட்டை கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து அன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய், சி யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ். பாருங்கள் கை எப்படி ஆயிடுச்சு. இந்த வேலைக்கு வந்தால் இப்படி தான் ஆகும். டைவர் ஃபீல்ட்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே டிஸ்க் வேறு ஹீட் ஆகிடுச்சு. அது சொல்கிறதுக்கு வந்துட்டேன். டிஸ்கில் வேறு புகை ஓடுது. என்ன ஆயிடுச்சு தெரில. எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். டிஸ்க் வேறு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் அப்படியே ஸ்க்ராட்ச் வேறு விழுந்துருக்கு. எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதோ இல்லையோ தெரில உங்களுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பை பை, சி யூ.